மகளுடன் நெருங்கி பழகி ஆபாச படம் எடுத்து தந்தைக்கு அனுப்பி பணம் கேட்டதால் பெரும் பரபரப்பு. அதிர்ச்சியில் உறைந்த தந்தை, ஆத்திரத்தில் ஏவி விட்ட கூலிப்படை. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு பின்னால் இருந்த நெருங்கிய நண்பன். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த 25 வயதாக கூடிய புவனேஸ்வரன் அப்படின்ற இளைஞர் திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியில தங்கியிருந்து வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழில் செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் திருப்பூரை சேர்ந்த 14 வயதான பள்ளி மாணவியோட பழக்கம் ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறினதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில புவனேஸ்வரன் அந்த சிறுமி கூட சேர்ந்து ஒன்றாக இருக்கிற மாதிரியான ஆபாச படங்களை எடுத்து அதை தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பினதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில திருப்பூரை சேர்ந்த புவனேஸ்வரனுடைய நண்பனான தமிழரசன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை தன்னுடைய போன்ல பதிவிறக்கம் செஞ்சு அதை சுந்தரராஜன் அப்படின்ற அந்த சிறுமியோடைய தந்தைக்கு அனுப்பி 15,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினதா கூறப்படுது. இதுல ஆத்திரமடைஞ்ச அந்த சிறுமியுடைய தந்தையான சுந்தரராஜன் அப்படின்றவங்க அவினாசி போலீஸ் நிலையத்துல புகார் கொடுத்ததாகவும் போலீஸ் 2 தரப்பினரையும் அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வச்சதா கூறப்படுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவும் சிறுமியுடனான பழக்கத்தை புவனேஸ்வரன் நிறுத்தல அப்படின்னு கூறப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரராஜன் புவனேஸ்வரனை தீர்த்து கட்ட முடிவு செஞ்சதா கூறப்படுது. அதை தொடர்ந்து புவனேஸ்வரனுடைய நண்பரான தமிழரசனை அணுகி புவனேஸ்வரனை கொலை செய்யறதுக்கு பணம் தரதா சொல்லி தமிழரசனை அணுகி இருக்கிறதா கூறப்படுது. தமிழரசனும் ஒத்துக்கிட்ட நிலையில தமிழரசன் புவனேஸ்வரனை கொலை செய்யறதுக்காக தன்னுடைய நண்பர்கள் மற்றும் கூலிப்படை ஏற்பாடு செஞ்சதா கூறப்படுது. மதுபோதையில இருந்த புவனேஸ்வரனை தமிழரசன் கார்ல கூட்டிட்டு போய் ஏவிபி லே அவுட் அப்படின்ற பகுதியில அதிகாலை அழைச்சிட்டு போனதோட அங்க மறைஞ்சிருந்த 10 பேர் கொண்ட கும்பல் புவனேஸ்வரனை கொடூரமா தாக்குனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து புவனேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. தகவல் அறிஞ்ச திருப்பூர் மாநகர போலீஸ் துணை கமிஷனர் ராஜராஜன், உதவி கமிஷனர்கள் நல்லசிவம், மணிக்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு போய் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இதை பத்தி தீவிர விசாரணை மேற்கொள்ளும் போது சுந்தரராஜன் தான் கூலிப்படையை ஏவுறதுக்காக தமிழரசனை அணுகியிருக்கிறதா சொல்லப்படுது. 5 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரதா கூறப்படுது.